ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு .NET தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, விசுவல் ஸ்டுடியோஸில் உள்ள வேரியஸ் எடிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம விசுவல் ஸ்டுடியோ அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடிஇ அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ .NET ஃப்ரேம் ஒர்க் வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோ தான் வந்து எல்லாரோட மோஸ்ட் ஃபேவரட் ஐடியாக இருக்கும். ஸோ இந்த விசுவல் ஸ்டுடியோவில் வந்து இப்போதைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னன்னா விசுவல் ஸ்டுடியோ 2019 வெர்ஷன் 16 பாயிண்ட் சம்திங்கில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு உள்ள லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இதில் உள்ள வேரியஸ் எடிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கிற வேரியஸ் எடிஷன்னா கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு எடிஷன் இருக்குது, ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற ஒரு எடிஷன் இருக்குது, என்டர்பிரைஸ் அப்படிங்கிற ஒரு எடிஷன் இருக்குது. ஸோ இந்த 3 எடிஷனுக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கம்யூனிட்டிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ டவுன்லோட் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரையல் வெர்ஷன் தான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது எதனால் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஸோ கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீயாகவே அவங்க தந்துடுவாங்க. ஸோ ஒரு என்ட்ரி லெவல் டெவலப்பராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி எடிஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம இன்னொரு பதிவில் விரிவாக பார்க்கலாம். அது வந்து ஒரு லைட் வெயிட் ஐடிஇ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோ ஃபார் மேக் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து கிராஸ் பிளாட்ஃபார்மில் சப்போர்ட் பண்ணுறதுக்காக மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஐடிஇ. ஸோ இது வந்து மேக் ஓஎஸ்க்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை பற்றின பதிவுகள்லாம் நம்மளோட சேனலில் பின்னாடி நான் போடுறேன். ஸோ இதில் வந்து இந்த 3 வருஷனுக்கும் முக்கியமாக என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் பார்க்கலாம். ஸோ விசுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபியூச்சர் வச்ச ஒரு ஃப்ரீ வெர்ஷன் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு என்ட்ரி லெவல் ப்ரோக்ராமரோ இல்லை காலேஜ் லெவலில் நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாவோ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ப்ராஜெக்ட் ரிலேட்டடான இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஐடியே போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது என்னோடய அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்ன அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது கிட்டில் இருந்து எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸை கற்றுக்கிறதுக்கும் சரி உங்களோட ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் சரி இந்த ஐடி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த வெர்ஷன் என்ன அப்படின்னா ப்ரொஃபஷனல் எடிஷன். ஸோ ப்ரொஃபஷனல் எடிஷன் இந்த நேமை பார்த்தாலே எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு .NET ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு எடிஷன் தான். அதாவது எப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் டெவலப்பர்ஸோ இல்லை ஒரு டீமாவோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து இந்த ப்ரொஃபஷனல் எடிஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மீடியம் லெவல் கம்பெனிலேயோ இல்லை ஒரு சின்ன கம்பெனிலேயோ நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ரொஃபஷனல் எடிஷன் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இது வந்து பெய்டு வெர்ஷன் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து விசுவல் ஸ்டுடியோட என்டர்பிரைஸ் எடிஷன். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது விசுவல் ஸ்டுடியோலேயே இருக்கிற டாப் மோஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஃபுல்லாகவே இந்த எடிஷனில் இருக்கும் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஒரு டிசைன்லேருந்து ஆரம்பித்து அட்வான்ஸ்டு டீபேக்கிங் டெக்னிக்ஸ்லேருந்து அசூர் மற்றும் கண்டினியூஸ் இன்டகிரேஷன் இந்த மாதிரியான கான்செப்ட் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இது பண்ண முடியும். இது எக்ஸ்ட்ராவாக என்டர்பிரைஸ் லெவலில் டெவாப்ஸ் ஃபீச்சர்ஸும் வந்து இந்த பர்டிகுலர் இதில் வந்து என்டர்பிரைஸ் எடிஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கம்பெனியில் அதாவது எம்என்சி லெவல் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சப்போர்ட்ஃபுல்லாக இந்த என்டர்பிரைஸ் லெவலில் எடிஷனில் தருவாங்க. ஸோ கம்பேரிஷன் அப்படிங்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா என்டர்பிரைஸ் லெவலில் வந்து ஒரு ஃபுல்லி ஃபியூச்சர்டு எடிஷன்ஸ் நம்ம சொல்லலாம். விசுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டி எடிஷனில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான் இருக்கும் கம்பேர் டு ப்ரொஃபஷனல் அண்டு என்டர்பிரைஸ் லெவலில் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் மேக்ஸிமம் அதாவது இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு என்டர்பிரைஸ் லெவல் கம்பெனி அப்படிங்கிறத வந்து எப்படி மைக்ரோசாஃப்ட் டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா கிரேட்டர் தென் 250 PCs வச்சுருக்கணும் அல்லது $1 மில்லியன் வந்து ஆனுவல் ரெவென்யூவாக காமிக்கணும். இவங்கள தான் வந்து ஒரு என்டர்பிரைஸ் லெவல் கம்பெனி அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கும் கீழே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி எடிஷனை வச்சு நீங்கள் உங்களுக்கு
யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து மைக்ரோசாஃப்ட்டோட கான்செப்டாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் என்னென்னலாம் டெவலப்மெண்ட் சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ரம் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்லேருந்து அட்வான்ஸ்டு வெப் அப்ளிகேஷன் வர நீங்கள் எல்லா விதமான இதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அந்த டெவலப்மெண்ட் சப்போர்ட் அப்படிங்கிற பாயிண்ட்டோட கான்செப்ட். அது கீழே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவாங்க. விண்டோஸ் டெஸ்க்டாப்லேருந்து எல்லாமே நீங்கள் பண்ண முடியும், .NET கோர் அப்ளிகேஷன் வர எல்லாமே நீங்கள் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறது தான் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ நீங்கள் இப்போ இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம் வந்து நார்மல் என்ட்ரி லெவல் ப்ரோக்ராமருக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷனே வந்து போதும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரொஃபஷனல் அண்ட் என்டர்பிரைஸ் லெவல் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் யூஸருக்கு தெரிஞ்சு அப்படிங்கிறது இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ டெவலப்மெண்ட்டு ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் வந்து இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோட் லென்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ்லாம் நிறையா சப்போர்ட் பண்ண வந்து ப்ரொஃபஷனலும் என்டர்பிரைஸ் லெவலில் தான் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ டீபேக்கிங் ஆப்ஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னாலும் என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன்ஸில் வந்து அதிகமாகவே இருக்கும். இதை பார்த்திங்கனாலே இந்த லிஸ்ட்டை பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இதில் உள்ள மேக்ஸிமம் கான்செப்ட் வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ ஆனால் ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கோட் லென்ஸு, ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ஸ்டேட்டிக் கோட் அனலைசிஸ் இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து கம்யூனிட்டி எடிஷன்லேயே நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதுக்கே இது போதுமானது தான். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்டிங்கில் வந்து யூனிட் டெஸ்டிங் வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கு வந்து என்டர்பிரைஸில் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. மற்ற வேரியேஷன்ஸில் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கும் கம்யூனிட்டியில் வந்து யூனிட் டெஸ்டிங் பேசிக் யூனிட் டெஸ்டிங் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட்டு இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட் சப்போர்ட் வந்து இதில் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டியில் வந்து கம்மியாக தான் இருக்கும், கம்யூனிட்டி ப்ரொஃபஷன் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆனால் அதில் பார்த்திங்க அப்படின்னா என்டர்பிரைஸில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து கடைசியாக அதாவது என்ன பண்ணோம்னா கொலாபரேஷன்ஸ் டூல்ஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டூல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது மூணுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோ ஒரு என்ட்ரி லெவல் ப்ரோக்ராமருக்கோ வந்து பெஸ்ட்டு ஷூட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய தாட். இதை தான் நானும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. ப்ரொஃபஷனல் அண்ட் என்டர்பிரைஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் கேண்டிடேட்டுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களோட சாய்ஸ் எது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய விரைவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். அதுவரை பாய். .NET தமிழா.